அன்பார்ந்த சோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா? உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகள் கவுன்சிலிங்குக்கும் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக உங்களுக்கு ஜெபங்களையும் தேவ ஆலோசனைகளையும் கவுன்சிலிங்களையும் தர முடியும். ஆம், நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய அடியான் நோவா எவ்விதமாய் உம்முடைய சத்தியங்களை கால நிலைமைக்கு ஏற்ப அவர் கூறினாரோ அதே வண்ணம் உம்முடைய ஊழியக்காரர்கள் அத்தனை பேர்களும் உம்முடைய சத்தியங்களை பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தாவே, அதில் நானும் அடியேனும் ஒரு பங்கு. எங்களது வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து அவைகள் உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்துக்குள் சென்று அவைகளை செயலாற்ற கிருபை தாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பான சகோதரர்களே, வேத பாடமாக எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அம்மன்மானவர்களே, விசுவாசத்தினாலே நோவா பேழையை உண்டு பண்ணுகின்றார், தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு. குடும்பத்தை மட்டுமல்ல, தெளிவாக பார்க்கும் பொழுது அங்கு பார்க்கின்றோம், ஆண்டவர் பேழையை உண்டு பண்ண கூறிய நாள் நோவாவிற்கு 500 வயதாக இருக்கின்றது. பேழைக்குள் பிரவேசிக்கும் பொழுது 600 வயதாக இருக்கின்றது. 100 வருடங்கள் அவர் பேழையை செய்தார். பேழையை மட்டுமல்ல, அவர் மக்களுக்கு தேவ எச்சரிப்பின் சத்தத்தை கூறுகின்றார். கீழ்ப்படிவையும் தேவனுக்குள் வாழும் வாழ்க்கையையும் கூறும்படி அங்கு அழகாக கூறுகின்றார். நாங்கள் பார்க்கின்றோம், ஆதியாகமத்தில் அன்று பூமி முழுவதும் சீர்கெட்டதா இருந்தது. அவர்களுக்குள் நோவா மட்டும் சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுடன் சஞ்சரிக்கின்றமாயிருந்தார். அழகாக இங்கு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எடுத்து விளக்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமென்மானவர்களை, இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் முதல் 12 அதிகாரங்களும் முழு வேதாகமத்தின் அஸ்திவாரம் என்று கூறினால் அது மிகையாகாது. அல்லது ஒரு கட்டிடத்தின் தூண், அதாவது முழு கட்டிடத்தையும் தாங்கும் தூண் என்பதைப் போல முதல் 12 அதிகாரங்களும் பரிசுத்த வேதாகமம் முழுவதும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை இருக்கும் அத்தனை ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அஸ்திபாரம், மூலாதாரம் என்று கூறினால் மிகையாகாது. அங்கு 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் அழைப்பை பற்றி அங்கு பார்க்கின்றோம். ஆம், இங்கு இவ்விதமாக தெளிவாக பார்க்கப்படுகின்றது. எம்பெருமான் இயேசுவும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அவர் அழகாக கூறுகின்றார், கடைசி நாட்களில் மனிதகுமாரன் வரும் நாட்களில் அங்கு நோவாவின் காலத்தில் நடந்ததைப் போல அங்கு நடக்கும். அதாவது உலகம் சீர்கெட்டதாக இருக்கும். நோவாவை தவிர அத்தனை மக்களும், அவனும் அவனது குடும்பத்தை தவிர அங்கு ஒழுக்கமின்மையாய் தேவ பயம் இல்லாமல் துன்மார்க்கமாய் ஜீவித்த காலங்களே என்று தெளிவாக வேதம் எடுத்து கூறுகின்றது. ஆம் அன்பானவர்களே, இங்கு
நாங்கள் பார்க்கும் பொழுது அழகாக நோவாவின் நாட்களில் நடந்த காலங்கள், அங்கு நோவாவும் 8 பேர், அவனும் அது மனைவியும் 3 குமாரர், அவருடைய பிள்ளைகள் 8 பேர் மாத்திரம் பேழைக்குள் பிரவேசிக்கின்றார்கள். பேழைக்குள் பிரவேசித்து 7ஆம் நாளில் பிரளயம் வருகின்றது. அதற்கும் எம்பெருமான் இயேசுவின் 2ஆம் வருகைக்கும் அதிக தொடர்பு, ஒற்றுமை இருக்கின்றது. அவரது வருகையில் அங்கு 7 வருட அங்கு கொடுங்கோலாட்சி நடைபெறுகின்றது. ஆம், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அது இதற்கு முன்பாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நான் உங்களுடன் உரையாடும் பொழுது முழு புஸ்தகத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். 7 வருடம் உபத்திரவ காலம். அதே போல இந்த 7 நாட்கள் மகா ஜலப்பிரவாகம் வருகின்றது. ஆனால் நோவா பேழைக்குள் பத்திரமாக இருக்கின்றார். பேழைக்குள் பிரவேசித்து 7ஆம் நாளில் அங்கு ஜலப்பிரவாகம் வருகின்றது. இப்படியாக அநேக செயல்பாடுகள், காகத்தை விட்டது, புறாவை விட்டது, எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அங்கு அசுத்தத்தை எடுத்து விளக்குவது, அங்கு புறா பரிசுத்த ஆவியானவரை எடுத்து விளக்குவது, இப்படியாக அநேக ஒற்றுமைகள் அங்கு இருக்கின்றது. அதை இப்பொழுது நான் விளக்க நேரங்கள் காரணம், போதாமை காரணமாக நாம் விளக்கவில்லை. அன்பன்மானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நடக்கும் அதே நிலைமை இன்றும் நடக்கின்றது. இந்த பேழையை நான் சபைக்கு ஒப்பிடுவேன், திருச்சபைக்கு ஒப்பிடுவேன். ஆம், இதைத்தான் அழகாக அன்று இலங்கையில் நவஜீவனத்தை ஆரம்பித்த வணக்கத்திற்குரிய தம்பிராஜா போதகர் ஐயா அங்கு பேழையின் வடிவில், கப்பலின் வடிவில் தன்னுடைய பிரசங்க பீடத்தை அமைத்தார். அதன் ஆன்மீக அர்த்தம் மிக மிக ஆழமானது. ஆம், சபை தன்னுடைய திருச்சபை தன்னுடைய செப்பலில் அந்த பேழையை வைத்து அதுதான் பிரசங்க பீடமாக அங்கு காட்சி அளித்தது. ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. இங்கு பேழை சபையை விளக்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, இங்கு 7 பேர், 8 பேர் பேழைக்குள் பிரவேசிக்கின்றார்கள். இன்று சபை என்பது ஒரு பேழையாக இருக்கின்றது. ஆண்டவரின் பாதுகாப்பின் செயல்பாடுகள். அந்த பேழைக்குள் நோவா தன்னுடைய குடும்பத்துடன் உலகத்தை ரட்சிக்க அவன் எத்தனையோ மக்களுக்கு எடுத்து கூறியும் அவர்கள் வரவில்லை. மிருக ஜீவன்களை, அங்கு பறவைகளை, மிருகங்களை அங்கு உள்ளுக்குள் அழைத்து சென்றதை பார்க்கின்றோம். அது உலகை ரட்சிக்கும் பேழையாக இருக்கின்றது. இன்று திருச்சபை ரட்சிப்பின் வழியை எடுத்து கூறும் திருச்சபையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இயேசுவே வழி. இயேசு கூறுகின்றார், நானே வழி, நானும் வழி என்று கூறவில்லை, நானே வழி என்பதை தெளிவாக கூறுகின்றார். இன்று அநேக திருவுக் கொள்கைகள் இருக்கின்றன. ஒரு மலைக்கு பல வழிகள் இருக்கின்றது. அதில் இயேசுவும் ஒரு வழி. இன்னும் அநேக மற்றைய செயல்பாடுகள், தத்துவ ஞானங்கள் எல்லாம் வேறு வழிகள் என்று கூறப்படுகின்றது. தப்பு அன்பானவர்களே. இயேசு நானே என்று கூறும் பொழுது என்னை தவிர வேறு வழி இல்லை என்பதை கூறுகின்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றேன். அதை இன்று நாங்கள் அதை மாற்றி திரிவுக் கொள்கைகளில் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இன்று அநேக போதகர் தேவ செய்தியை கூறுகின்றவர்களாக இன்று இருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆலயத்திற்கு நாங்கள் செல்வது வழிபாட்டு ஸ்தலத்தில் ஆண்டவருடன் இரண்டர கலப்பதற்கு, உறவு ஏற்பதற்கு. ஆனால் இன்று ஆலயம் ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாக, ஆலயத்திற்கு வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பொழியும், ஆசீர்வாதங்கள்
அங்கு வரும் என்பதை எடுத்து கூறும் ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. ப்ராஸ்பரிட்டி தியாலஜி அது அல்ல ஆலயம். அங்கு ஆலயத்திற்கு வந்தால் தான் சுகம் கிடைக்கும் இல்லை. இவை எல்லாம் ஒன்று. ஆண்டவருடன் ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்வதுதான் அங்கே அழைக்கப்படுகின்றோம். ஒரு வாஷிங் மிஷினை வாங்கினால் உங்களுக்கு இலவசமாக 10 லிட்டர் வாஷிங் பவுடர் தருகின்றோம் என்று கூறப்படுவது அது பேக்கேஜ். ஆனால் நாங்கள் சென்று எனக்கு வாஷிங் மிஷின் வேண்டாம், 10 லிட்டர் வாஷிங் லிக்விட் தாருங்கள் என்று கேட்டால் நமக்கு கிடைக்காது. இன்று ஆண்டவரிடத்தில் உண்மையான அன்பும் பாசமும் உறவாடுதலும் இல்லாமல் நாங்கள் ஆசீர்வாதங்களும் சுகமும் பலனும் இப்படி வேறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அங்கள் இன்று ஆலயம் என்பது ஒரு வியாபார ஸ்தலமாக இன்று சென்று கொண்டிருக்கின்றது. இத்தனை பணங்களை தந்தால் தான் நீங்கள் எங்கள் அங்கத்தவர்கள், இப்படியாக தவறான பல கோட்பாடுகள் சென்று கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, சபை என்பது பரலோகத்துக்கு எம்மை இட்டு செல்லும் வழியாக இருக்கின்றது. அன்று இயேசு 2 பணத்தை போட்ட விதவையை மெச்சியதைப் போல இன்று எங்கள் ஆவி ஆத்மா அன்புடன் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள சபைக்கு செல்கின்றோமா? சபையில் உயர்வு தாழ்வுகள் இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. அன்பானவர்களே, செல்வந்தருக்கு ஒரு இடம், ஏழைகளுக்கு ஒரு இடம், அங்கு ஏற்றத்தாழ்வுகள் சபையில் இருக்கின்றது. அங்கு திருச்சபையின் அங்கு கமிட்டியில் அங்கு செல்வாக்கு உள்ளவர்கள் மட்டும்தான் அங்கு இடம் இருக்கின்றது. தாளந்துள்ளவர்களுக்கு இடங்கள் இல்லை. இன்று திருச்சபை அன்று யூதர்கள் செயற்பாட்டின்படி செயல்கின்றது. அதைத்தான் இயேசு கண்டித்தார், சவுக்கை எடுத்தார். அன்பானவர்களே, இன்று விதமாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆலயம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு செல்லும் இடமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அங்கு பார்க்கின்றோம் 1 பேதுரு 3 அதிகாரம் 19 20 வசனங்களில் அங்கு இயேசு அங்கு மரித்த பின்பு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு அங்கு பாதாளத்துக்கு சென்று தேவ செய்திகளை கூறினார் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் இன்று சபையில் தவறான திரிபுக் கொள்கைகள் இங்கு கூறப்படுகின்றது. இயேசு அங்கு சென்றார், ஆதாம் ஏவாளை கையை பிடித்துக் கொண்டு பரலோகம் சென்றார். அது வேதத்தில் எழுதப்படவில்லை. அது வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை. வேதத்துக்கு முரணான எந்த ஆதாரங்களும் ஆண்டவருக்கு முரணான செயல்பாடாக இருக்கின்றது. இங்கு பார்க்கின்றோம் ரோமர்கள் நிருபம் 7 அதிகாரம் 23 வசனத்தில் அங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கின்ற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொண்டு போகின்றது. பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொண்டு போகின்றது. அது ரோமர்கள் 7 அதிகாரம் 23 வசனம். அன்பானவர்களே, உண்மையை சொன்னால் இங்கு 1 பேதுரு 3 அதிகாரம் அதை குறித்து எனக்கு விளக்கங்கள் இல்லை. நான் எத்தனை இறையியல் டாக்டர் பட்டம் எடுத்தாலும் எனக்கு தெரியாது. ஆனால் அதை இன்று திரிபுக் கொள்கைகளினால் மாற்றி பேசுகின்றவர்கள் அநேகராயிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஞான ஸ்நானம் எடுத்தால் நாங்கள் பரலோகம் செல்ல முடியும், நாங்கள் எந்த பாவமும் செய்யலாம், இப்படியான திரிபுக் கொள்கைகள் இன்று சபைகளில் இருக்கின்றது. சபையின் பெரிய தலைவர்கள் இப்படி தவறான திரிபுக் கொள்கைகளை பேசும் பொழுது மக்களை வழி விலகச் செய்யக்கூடிய எத்தனங்கள் அநேகம் இருக்கின்றது. அன்பானவர்களே, வேதத்தில் இல்லாத எதுவும் திரிபுக் கொள்கை என்பதை தெளிவாக உணர வேண்டும். திருச்சபை பேழையை போன்றது. அது எங்களை பாதுகாத்து பரலோகம் கொண்டு செல்ல முடியும். திரிபுக் கொள்கைகள் அந்த பேழையில் ஒரு ஓட்டையை போடுவதை போன்ற அங்கு திரிபுக் கொள்கையின் அழுக்கு நீர்கள் உள்ளே வந்துவிடும், உம்மை ஆழத்தில் ஆழ்த்திவிடும். சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இது 1ஆம் பாகமாக இருக்கின்றது. இதன் 2ஆம் பாகம்
குடும்பம். நோவா பேழையை உண்டு பண்ணியது தன் குடும்பத்தை பாதுகாக்க. இன்று குடும்பம் எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதை அடுத்த வாரம் உடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நேரம் போதாத காரணத்தினால் சுருக்கமாக முடிக்கின்றேன். அடுத்த வாரம் இதே அதிகாரத்தில், அங்கு எபிரேயர் 11:7 அதிகாரத்தில் குடும்பம் எவ்விதம் இருக்க வேண்டும், நோவாவின் குடும்பம் எவ்விதம் இருந்தது, இன்று எமது குடும்பம் எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சற்று பார்ப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென்.